ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பவிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து கிட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு ஹெல்த்தியராக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் சில பசங்க பார்த்திங்கன்னா சில கிட்ஸு சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அது கிட்ஸுக்கும் பிடிச்சிருக்கணும், நம்ம கொடுத்தா நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா அவகேடோ தாங்க. அவகேடோ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதில் விட்டமின் சி, இ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் வர ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் சாதாரணமாக வந்து அவகேடோ வந்து பசங்க சில கிட்ஸு பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து அதை அவாய்ட் தான் பண்ணுவாங்க. இப்போது நான் சொல்கிற மாதிரி அதை நீங்கள் ஒரு வாட்டி வந்து கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவகேடோவை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்குது இல்லையா, அதை மட்டும் அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள், அப்படியே பிச்சாலே அழகாக வந்துடும் மேலே தோல். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். மேஷ் பண்ணி எடுத்துக்கிற அப்படியே எப்படி க்ரீமியாக இருக்கும். அது இப்போ பார்க்க பழம் மாதிரி தானே இருக்குது, பட் வந்து அதை மேஷ் பண்ணி எடுத்தால் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். இதை வந்து அப்படியே சாப்பிட்ற கிட்ஸாக இருந்தால் அப்படியே கூட கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக நான் பிஃபோராகவே சொன்ன மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வெளியில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே இருக்க சீடு எடுத்துகிட்டு நம்ம இப்போ அதை மேஷ் பண்ணணும். மேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் இப்போ ஆட் பண்ண விரும்பலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சால்ட் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். இப்போ நம்ம அடுத்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இந்த தோசை பேனில் வந்து நான் பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு ப்ரெட் ஸ்லைஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து டோஸ்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ வந்து இதில் அந்த அவகேடோ பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஸ்ப்ரெட் பண்ணி கிட்ஸுக்கு கொடுக்கலாம். மோஸ்ட்டாக எல்லா கிட்ஸுக்குமே வந்து ப்ரெட் டோஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம நார்மலாக டோஸ்ட் பண்ணி கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக அந்த க்ரீமியாக இருக்கிறதுனால கிட்ஸுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 2 வயசுக்கு மேலே இல்லை 3 வயசுக்கு மேலே இருக்க பசங்க தான் ப்ரெட்டெல்லாம் வந்து கடித்து சாப்பிட முடியும். பட் என் பையன் பார்த்திங்கன்னா இன்னுமே ப்ரெட்டு வந்து அவ்வளோ விருப்பமாலாம் சாப்பிட மாட்றான். ஸோ அவனுக்கு நான் எப்படி கொடுப்பேன்னா, இந்த அவகேடோ இது மேஷ் பண்ணுறோம் இல்லையா, அது கூடவே பனானாவும் சேர்த்து மேஷ் பண்ணி அப்படியே வந்து ஃபீட் பண்ணாலே அவன் சாப்பிடுவான். நீங்கள் 2 வயசுக்கு கீழே வந்து உங்கள் குழந்தை இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மேஷ் பண்ணி, இல்லை பனானா சில பசங்களுக்கு பிடிக்காது, அப்படி இருக்கிறச்ச நீங்கள் இந்த க்ரீமியாக இருக்குல்ல இந்த அவகேடோ பேஸ்ட்டை மட்டுமே ஃபீட் பண்ணி பாருங்கள், லைட்டாக உப்பு போட்டு. அதுவுமே ரொம்ப ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும், பசங்களுக்கும் விருப்பமாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற கிட்ஸ்லாம் வந்து மார்னிங் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, அர்ஜென்ட்டாக கிளம்புறல. ஸோ அந்த டைம் கூட நீங்கள் இதை ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் தாங்க. ஓட்ஸும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கிட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அது ப்ளைனாக இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வந்து ஃப்ளேவர்டு ஓட்ஸ் வந்து கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு விருப்பமாக சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. இது வந்து யுஎஸில் வந்து காஸ்கோவில் வந்து கிடைக்கும், கிரனாலா ஓட்ஸுன்ட்டு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி அதில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கிடைச்சாலும் கிடைக்கலாம். இதை இப்போ எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப்பு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ஓட்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், ஓட்ஸில் வந்து ரைசன்ஸ், ஆல்மண்ட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஆல்மண்ட்ஸு, ஹனியும் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக ஸ்வீட்னஸ் வந்து இதில் கிடச்சிடும். நம்ம தனியாக வந்து ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணணும்னு எதுவும் அவசியம் இல்லை.
இது வந்து அப்படி வெறுமனேவே சாப்பிடுவாங்க நிறைய பேர், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்து இந்த ஓட்ஸ் வந்து முழுகிற அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி ஊற்றினாலே போதும். இதை இப்போ மைக்ரோவேவில் வச்சிடலாம். மைக்ரோவேவில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 2 to 3 minutes வச்சாலே போதும், இது ஃபுல்லாக குக் ஆகிடும். நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் வைக்கிறேன், பார்க்கலாம். 2 to 3 minutes வச்சாலே போதும், இது குக் ஆகிடும். பாருங்கள், பால் எவ்வளோ ஊற்றிருந்தேன், நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. இன்னும் இது ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் ஹீட் ஆறட்டும்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் பாலெல்லாம். இதை வந்து நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இது வந்து இப்படியும் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம பால் நல்லா காய்ச்சி அந்த ஓட்ஸில் வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலே இது வந்து நல்லா வந்து நல்லா மெதுன்னு ஆகிடும். அப்பயும் வந்து நம்ம கொடுக்கலாம் பசங்களுக்கு. 2 விதமாகவும் பண்ணலாம். இன்றைக்கி நான் சொன்ன 2 டிஷ்ஷுமே வந்து நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு தாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கும் கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம சந்திக்கலாம்.